ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் அரைஸில் 3வது கேம் ப்ளே. ஆனால் கிட்டத்தட்ட 2வதுக்கும் 3வதுக்கும் 3 நாள் கிட்டத்தட்ட கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் வெயிட் பண்ண டேரெக்டாக நம்ம கேம்குள்ளேயே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்க்ரீன் வந்துருச்சு. லோடிங் ஸ்க்ரீன் வந்தோன்னே அடுத்த பேஜுக்குள்ளே போயாச்சு. ஓகே, லுக்கோட்டா அப்படி எப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது போன இதில் வந்து அந்த ஓனையெல்லாம் அடித்து கொண்டிருப்போம்ல, அதுக்கப்புறத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஓனையெல்லாம் அடித்து கொண்டப்புறம் கத்தியெல்லாம் பார்க்குறாப்புல. கத்தியெல்லாம் செம்ம டேமேஜ் ஆல்ரெடி. ஓகே, இருந்தாலும் இன்னும் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு திரும்பவும் டென்ஷனுக்குள்ள போய் நம்ம புலன்னு புழக்க போகிறோம். அதே டென்ஷனை, ஏன்னா அது இன்னும் நம்ம பாஸை கிளியர் பண்ணல. இந்த வீடியோவில் நம்ம பாஸை தான் அடித்து ஓட போகிறோம். ஓகே, கத்தியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்படி நான் சாக போகிறது கிடையாது இந்த வாட்டி அப்படின்னு திரும்பவும் கேம் ப்ளே வந்து ஆரம்பிச்சிருச்சு. டேரெக்டாக ஓடி போய் எனிமி அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அந்த ஓனாய் தான் இருக்குது. எல்லாத்தையும் அடித்து நொறுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அந்த மூவ்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் பேரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, அதே மாதிரி கேம் ப்ளே ஸ்பீடு நான் இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அதிகப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றிலாம் கண்டுக்கிட்டாதீங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5-6 திரும்ப ஓனாய் தான் வந்திருக்கு. எல்லாம் பார்க்க வந்து சக்தியாக தான் தெரியுது. அதனால் ஒரு அடி 2 அடியிலே செத்துருது. அதனால் இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு தேவையில்ல அந்த பாஸ் எப்போ வர போகிறோம், அவனை போட்டு பழக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ஓனாய்க்கே ஒரு பாஸ் வந்துட்டான். ஓகே, என்ன இவனை இந்த தவறானா அந்த பாஸ் என்ன அடி போகிறேன்னு தெரில. இவனுக்கே 2 ஹெல்த் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா அண்டில் ஒரு மூவ் இதாச்சு. ஆனால் அதை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா கரெக்டாக அமைக்கிறோம்னு நினைக்கிறேன். அது எப்படி வருது அப்படிங்கிறதான் தெரில. இன்னும் கேம் ப்ளே நான் ஃபுல்லாக விளாண்டு பார்க்கல. அதெல்லாம் தெரிஞ்சோடனே நம்ம வந்து கேமை வந்து போட்டு பொலன்னு பொழந்துடலாம். நினைக்கிறேன் லெவலப்லேருந்து எல்லாத்தையும் ஈஸியாக்கிடலாம். ஓரளவு நம்ம விளாட ஆரம்பித்த பிறகு எல்லாத்த பற்றியும் நம்ம வீடியோ தெளிவாக போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக விளையாட முடியல. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த ஓனாய் பாஸ் கூட சண்டை போடுறது எவ்வளோ டஃப்பாக இருக்குது. அப்போ உண்மையான பாஸ் அந்த பாம்பு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அனிமேல வந்து ஃபஸ்ட்டாக தான் பாஸாக வரும். அதுவும் இது வெறும் ரேங்க் டென்ஷன் தான். அதனால் அதுவே கொடூரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மூவ் இப்போது நல்லா இருக்குது. கத்தி அப்படியே ஒரு தேய்ச்சிட்டு ஒரு வெட்டிட்டாப்புல. இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் மூவ். அது வந்து அந்த இதில் டாமினேட்டாக டச்சுன்னு அப்படின்னு ஒன்று மூவ் வரும். அந்த மூவ் மாதிரி தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா அந்த மிஷின் முடிஞ்சு. அதாவது அந்த இதெல்லாம் கொண்டதுனால உல்ஃப் அசசின் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிபோர்ட்டேஷன் ஸ்டோன் வந்து ஒன்று கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம வெளியே போகணும்னா போகலாம். இல்லை அப்படின்னா டஞ்சனை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு போகலாம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி வருது அப்படின்னா அங்கே தான் பாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு கத்தியெல்லாம் தீட்டிகிட்டு உள்ளே போகிற முடிவு பண்ணியாச்சு. ஓகே, அதோட பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மிஷின் முடித்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோ முடிக்க போகிறோம்லாம் இல்லை. ஒன்றுக்கப்புறம் தான் பாஸ் ஃபைட்டை நம்ம ஆரம்பிக்க போகுது. வெளியே போய்ட்டு அடுத்த மிஷின் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு ரெடி கொடுத்த உடனே உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லோடிங் ஆயிடுச்சு, உள்ளே போயாச்சு. ஓகே, பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டார்டிங்கே பாஸ் ஃபைட்டோட தான் ஆரம்பிக்கும். மேலே நமக்கு டேரெக்டாக பாஸ் வந்து இப்போ வந்து விழுவான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கட்சின் ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த வந்துருச்சு. இதுதான் ப்ளூ வெனம் ஃபேங் என்னவோ போட்டுருச்சு. அதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஓகே, இதுதான் பாஸு. இதை போட்டு பழக போகிறோம். அனிமேல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதில் நமக்கு ஈஸியாக இருக்கலாம். என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் போட்டு பொழன்னு தான் அவங்க பழக போகிறோம் இதை. ஓகே, கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம்ஸ் எல்லாம் அந்த கத்தி விதிரசம்லாம் செமையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வாளுகள்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கண் வர ரெட் கலரில் எரிஞ்சிட்டு வருது. விஷத்தை வரது புது இது இல்லாமல் ஒரு பாம்புங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா சுற்றி அந்த பாய்சன் மாதிரி பச்சை கலரில் இதாகுது. அது பக்கம் இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு வாழை ஒரு சொல்லிட்டு பட்டா பறந்துருவோம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வர பண்ணுது. நமக்கு இந்த பக்கம் இன்னொரு மூவ் வர லோட் ஆகிட்டு இருக்குது. அது லோட் ஆச்சுன்னா அடித்து பார்த்தலாம் நினைக்கிறேன். அந்த கத்தியை இது பண்ணிட்டு அடிக்கிற அட்டாக்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே அடித்தா அதுவாது ஹெல்த்தை நிறையா குறைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ அது கிட்டே போய் போட்டு அடிக்க போகிறோம். அந்த மூவ் போட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே அது அட்டாக் ஆகிடுச்சு. என்னென்னமோ அட்டாக் பண்ணுது இது. ஆனால் நம்ம டேஷ் அமைக்கு எல்லாத்தையும் அழுத்தி தப்பிச்சாச்சு. ஓகே, அந்த மூவ் அழுத்துவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அழுத்தியாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் வரும் நிறைய மூவ் அழுத்தும் போது. அதனால் அந்த சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் அழுத்துருக்கு. ஒரு 2 பார் தான் இருக்குது. அதனால் அதை ஈஸியாக நம்ம அடித்து முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா சண்டை இன்னும் தீவிரமாகிட்டே தான் இருக்குது. தவிர ஹெல்த்து குறைய மாட்டேங்குது. நமக்கும் ஹெல்த்து குறையல, அதுக்கும் ஹெல்த்து குறையல. பார்த்திங்கன்னா ஆனால் ஒவ்வொரு அட்டாக்கும் கிட்டத்தட்ட 40-20 போகுது. ஆனால் மேலே எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் அது கண்ண மூடித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, ஆனால் நம்மளும் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தான் ஹீரோவாச்சே. ஓகே, பார்த்திங்கன்னா கடைசி பாருக்கு வந்தாச்சு. கடைசி பாருக்கு வந்து ஸ்பெஷல் டாக் போட்டாச்சு. ஓகே, போட்டோன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து சுத்தமாக போயிடுச்சு. சுத்தமாக போனோன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் மூவ் இதை காட்டுது. அதை கிளிக் பண்ணோன்னு ஒரு கட்சின் லோட் ஆகிடுச்சு. அதாவது அந்த இது மேலே பாஞ்சு கத்தியை வச்சு கட்டி நம்ம நொறுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதை
ஆனால் அனிமேல வந்து கையை வச்சு அடிச்சு நொறுக்குவாப்புல, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே பார்த்திங்கன்னா கத்தி வச்சு ஒரே வெட்டு அதை காட்டல. ஆனால் அதே மாதிரி மிஷின் முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே. அதாவது பாஸை நம்ம வந்து வேட்டையாடியாச்சு. ஓகே பார்த்திங்கன்னா செம டயர்ட் ஆகிட்டாப்புல. இருந்தாலும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு இதுக்கும் இது இப்போதைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்டரியை செலிப்ரேட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். அதோட இந்த மிஷினும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதே தான் சில பாயிண்ட்ஸு அட்டாக்கு இதை ஹெல்த்து இதெல்லாம் ஏறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே போனோடனே ஹோம் பேஜில் போனோன்னே ஏதோ லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த இதுதான் லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ கார்ட்ஸ் இது மாதிரி இது பண்ணிவிட்டு கேரக்டரை சமன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் காட்டுவாங்க. கேரக்டர் புது புது வெப்பன் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த இது தான். அதனால் பார்க்க வேண்டாம் அப்படின்னா கிளம்புங்க. ஓகே பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நேம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுதான் நடக்க போகுது. இது வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ஹண்டர் அசோசியேஷனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே இது வந்து நமக்கு அந்த இடத்த பற்றி அந்த எக்யூப்மெண்ட்ஸு அந்த வெப்பன்ஸு இதை பற்றிலாம் இது பண்ணுறாங்க. ஓகே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சமௌண்ட் பண்ணுறது விட்டுறாங்க. ஒரு 10 ட்ரா பண்ணி பார்த்துடலாம். நம்ம 10 இதை கொடுக்குறோம், என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணுறப்ப அந்த பொண்ணு. ஓகே பார்த்திங்கன்னா வேர்ல்டு அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் மாதிரி என்னென்னமோ செலக்ட் ஆகிடுது. நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 10 கார்டு கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு டேகர் கிடச்சிருக்கு 6க்கு. இன்னொரு ஸ்வாடு கிடச்சிருக்கு நமக்கு. அப்புறம் இன்னொன்று எதுவும் ஹேட்செட் மாதிரி கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் கிடச்சிருக்காரு ஒரு கை இல்லாமல். நம்ம கூட ஃபஸ்ட்டு அந்த டஞ்சனில் வந்து அடி வாங்க வரல அவர். அடுத்து ஏதோ ஸ்டிக்கு. அடுத்து ஆல்ரெடி கிடச்ச ஹேட்செட்டு. மறுபடியும் ஆல்ரெடி கிடச்ச டேகரு. அடுத்து அதே தான் திரும்பவும். அடுத்து ஒரு ஹேட்செட்டு திரும்பவும். இன்னொரு ஸ்வாடு திரும்பவும். கிடச்சது தான் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 2-3. ஓகே பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப கிளிக் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ரோல் பண்ணுறது நேம் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேமெல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் கேமிங்னு கொடுத்துருக்க மாட்டேன். அதாவது எல்லாத்த கேம்லையும் யூஸ் பண்ணுற என்னோடய எம்ப்ளஸிங் அப்படிங்கிற நேமை கொடுத்துருப்பேன். ஓகே அதுக்கடுத்து அடுத்த ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டோரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.